ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஹர்னித் விளாக்ஸ். ஆன்மீக பார்வையே அடுத்த பகுதியை நம்ம பார்க்க வந்தாச்சு இல்லைங்களா. இது இன்றைக்கி என்னென்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படுகின்ற ஸ்ரீரங்கம் 108 வைணவ தலங்களில் முதன்மையானது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஏகாதேசி, மகா ஏகாதேசி நடந்துக்கிட்டு இருக்கு. பகல் பத்தோட 3 நாள் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 4வது நாள் உற்சவம் ஆரம்பமாயிடும். இதுக்கிடையில் இந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி நம்ம சில கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் ஒன்று என்னன்னாக்கா, எப்படி உலக அதிசயம் 7 அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு 7 அதிசயங்கள் உண்டு. அந்த 7ங்கிற எண் இதுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் 7 பிரகாரங்களும் மதில்களும் கொண்ட இடம் ஸ்ரீரங்கம். இந்த 7 பிரகார சுற்றுப்புறங்களையும் மதில்களையும் என்னென்னாக்கா 7 உலகங்களை உள்ளடக்கியது என்று பொருள்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 தாயார்கள் இங்கே வீட்டில் இருக்கிறாங்க. 7 தாயார்கள் சன்னதி இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அப்படி எண்ணிட்டு வந்தோம்னாலே கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். அதில் அந்த 7 தாயார்களாக வீட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், துலுக்க நாச்சியார் அப்படிங்கிற சன்னிதானம், சேரகுலவள்ளி நாச்சியார் அப்படிங்கிறவங்களோட சன்னிதானமும், கமலவள்ளி நாச்சியாருங்கிறவங்களோட சன்னிதானமும், கோதை நாச்சியாருங்கிறவங்களோட சன்னிதானமும், ரங்கநாச்சியார் என்ற 7 நாச்சியார்களின் சன்னிதானத்தை உள்ளடக்கி இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கங்க. ரங்கநாதருக்கு அவருடைய அந்த பள்ளி கொண்டிருக்கிற அந்த மூல ஸ்தானத்தை சுற்றி இந்த 7 நாச்சியார்களும் வீற்றிருக்கிறாங்கங்க. இது ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயம் ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தாங்க நம்ம பார்க்க முடியும். அவசியம் நீங்களும் இந்த சன்னிதானத்துக்கு இந்த வைகுண்ட விழாவில் கலந்து கொண்டு நான் சொன்ன இந்த 7 அதிசயங்களையும் பாருங்கள். இன்னும் ஒரு 5 அதிசயங்களை நம்ம அடுத்தடுத்த பகுதியாக உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். இன்னும் இந்த கோயிலில் இன்னும் அடுத்த 7 அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பகுதியாக அடுத்தடுத்த பதிவில் நான் 1 by 1 நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நீங்களும் என்னுடைய இந்த சொற்பொழிவை தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசியோட பெருவிழாவை நம்ம ஒவ்வொரு நாளாக கண்டு கழிப்போம். எனக்கு தெரிந்த பதிவுகளை இட்டுக்கொண்டு இருக்கேன். அடுத்த 5 அதிசயங்கள் என்ன, அந்த 5 அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவாக வெளியிடுறேன். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச். வணக்கம் வியூவர்ஸ்.